ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. ஏம்மா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுமான்னு சொல்லி ரகுராம் வந்து மாயாவுக்கு வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையும் வந்து நம்ம தனலட்சுமி முன்னாடி வந்து பேசிட்டு இருக்காங்க. மாயாவுக்கு ஃபுல்லாவே தெரியுது தனக்காக தான் பேசுறாங்கன்னு. சொந்த பந்தம் வந்து எல்லாரும் இருப்பாங்கம்மா. ஆனா வெளிநாட்டுல வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு தான் அது மாதிரி அருமைலாம் தெரியும். அவங்க வேலை பார்க்குற மெம்பர்ஸ் கிட்ட வந்து அவங்க பேசுவாங்க. பேசும்போது இது மாதிரிலாம் என் பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் வச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, இதை கண்ணெதிரா என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை அவங்க முன்னாடி வந்து காட்டாமல் அவங்களுக்குள்ளேயே வந்து சோகத்தை வந்து புரிஞ்சுப்பாங்க. இதெல்லாம் வந்து சொன்னால் உனக்கு புரியாதுங்க. ஏன்னா மற்றவங்களோட கஷ்டத்தை அவங்க இடத்துலேருந்து சுமந்து பார்த்தா மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி ரகுராம் வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தனக்காக வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, பிரத்தியாருக்காக வாழ்கிறது இன்னொரு வாழ்க்கை. யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து நம்ம கலாச்சாரம் பண்பாடு இது எல்லாத்தையும் நம்ம தான் தோளில் வந்து சுமந்துட்டு போனோம். இதெல்லாம் சொன்னால் புரியிற வயசில் உனக்கு இல்லை. அதனால தான் பெத்த கடமைக்கு நான் உனக்கு இது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லி சூப்பராக சொல்லிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி இருந்தாலும் மாயா வந்து தன்னோட எண்ணத்தை வந்து ஆழமாக மாற்றுறதுக்கு டீப்பாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம். மாயா எப்படி இருந்தாலும் மாறிடுவாங்கிற மாதிரி தான் சந்தோஷமாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம் பாத்தியா அப்பா எதுக்காக சொல்லிட்டு போனான்னு எனக்கும் நல்லா புரியுதுங்கிற மாதிரி தான் மாயா வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. தனலட்சுமி வந்து தூங்கிட்டாங்க. வெளியில் வந்து பால்கனிக்கு வந்து நிற்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஜானகி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. சந்தியா உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் எல்லாமே செஞ்சு தரணும்னு. அதே மாதிரி தான் வீட்டில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் மாயாவே அதில் ஒரு லாரி மண் அள்ளி கொட்டிடுறா. எதுவுமே வந்து செய்ய முடியாமல் போயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க நம்ம ஜானகி அம்மா. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்துக்கு ஜானகி அம்மா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நம்ம மாயா என்ன பெரியம்மா ஏன் இங்கே வந்து நிற்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ ஏன் தூங்காமல் நிற்கிற? உங்களால் வலியும் வேதனையும் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு சம்மதம் அப்படியெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. எங்களுக்காக வந்து சம்மதம்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகியம்மா உன் அம்மாவோட நிறைவேற்றுற ஆசையை தான் நான் வந்து பார்த்தேன். ஆனால் நீயே வந்து பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் உன் ஆசைக்கு மீறியெல்லாம் இந்த வீட்டில் எதுவுமே நடக்காது செல்லும். நீ எப்போதும் போல இரு. ஆனால் என்ன சொல்கிற வார்த்தையத்தை மட்டும் மாற்ற சொல்லுமா அப்படி தான் நான் கேட்க விரும்புகிறேன். மற்றபடி கோவப்பட்டு சொல்கிறதில்ல. எனக்கும் வந்து பெருசாக ஈடுபாடு இல்லைங்கிற மாதிரி தான் மாயா வந்து பேசுகிறாங்க. நான் பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு தான். ஒன்று ஃபங்க்ஷன் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கணும்? ஒன்று வேணும்னு சொல்லியிருக்கணும், இல்லை வேணான்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டு இது தேவையில்லாமல் தத்துவம் இது எல்லாம் சொன்னது என் மேலே இருக்கிற கோவத்தை இன்னும் வந்து அதிகப்படியாக ஆக்குது. மற்றவங்களுக்கு அவெல்லாம் ஃபங்க்ஷன்லாம் நீ ஒத்துக்க வேணாமா, உனக்கு தோணுச்சுன்னா மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக தான் இருக்குது இந்த ஃபங்க்ஷன்லாம். மற்றவங்களுக்காக வந்து ஆசையை நிறைவேற்றுறதும் ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து சந்தோஷத்தான மனசு வந்து கொடுக்குது. நீங்கள் என் அம்மா ஸ்தானத்தில் வந்து இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டிருந்தா நான் என்ன முடியாது நான் சொல்லியிருப்பேன். செஞ்சு பாருமா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் நான் ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டேன். இனிமேட்டு நான் உங்களுக்காக எந்த விதத்துலையும் கஷ்டம் கொடுக்க முடியாது. நீங்கள் என்ன அற்புதமாக பார்த்துக்கிறீங்க. எங்கள் அம்மா இடத்துல இருந்து சூப்பராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீட்டில் அவ்வளோ கட்டுப்பாடு இருந்தும் யாருக்காகவும் என்ன ஒரு செகண்ட் கூட வந்து விட்டுற கொடுக்கறது இல்லை. ஆனால் எனக்காக நீங்கள் எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காகவும் தனத்துக்காகவும் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் சம்மதம் வந்து சொல்கிறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து மாயா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியாச்சாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி ஹக் பண்ணிடுறாங்க. குடுகுன்னு வந்து ரூமுக்கு வந்து போகிறாங்க. பட்டு புடவை எல்லாம் வந்து கிராண்டியரான புடவை எல்லாம் வந்து சந்தியாவோட புடவையெல்லாம் எடுத்து வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சந்தியாவும் இவங்களும் ஃபோட்டோவில் வந்து ஒன்றா இருக்காங்க. எப்படி இருந்தாலும் மாயா வந்து தேத்தி கொண்டு வந்துடுவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. இது மாதிரி சந்தோஷம் வந்து என் வாழ்நாளில் பட்டதே இல்லை. உன் பொண்ணுக்கு நான் சீர சிறப்புமாக செம்மையாக வந்து சீர்திருத்தத்தையோட இந்த ப்ரோக்ராம் வந்து நல்லபடியாக வந்து பண்ணி முடிய போகிறாங்கிற மாதிரி தான் ஆதரவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜானகிம்மா ஒரு பக்கம் ரகுராம் வந்து வந்துட்டாங்க. ரகுராம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஜானகி அளவுக்கு மீறி சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இன்னைக்கு என் மனசில் வந்து அளவெல்லாம் ஆனந்தமாக இருக்குது. ஏன் நான் அளவில்லாமல் ஆனந்தம் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் நான் இருக்கேன். இதில் எந்த விதத்துலையும் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? மாயா வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஓ அப்படியா, மாயா ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒத்துக்கிட்டாளா? நம்ம சொல் பேச்சை கேட்டு தான் இது மாதிரி ஒத்துக்கிட்டா போல இருக்கு. நல்ல பொண்ணு தான் மாயா. இங்கே இருக்கிறவங்க நினைக்கிற மாதிரி யாருமே கிடையாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு இருக்க ஜானகி அம்மா வந்து எதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒத்துக்கிட்டான்னு தெரியவே இல்லை. அவள் மனசை மாற்றினது யார்? எல்லாம் நான் தான் நான் சொல்லலாம். இருப்பினும் நான் எதுவும் சொல்லாமல் இருக்கிறதா இந்த வீட்டில் வந்து நல்ல முடிவாக இருக்குது. மாயாவுக்கு ஆதரவாக இருக்கிறது நான் தானே. வெளி உலகத்துக்கு யாருக்கும் தெரியாமல் இருக்கணும். அப்போ தான் இந்த வீட்டில் மாயா வந்து நல்லபடியாக இருப்பாங்கிற மாதிரி தான் முடிவில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம்லேருந்து எல்லோரும் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடிஞ்சிருச்சு.
முதல்ல சாருமதிக்கு வந்து ட்ரெஸ் வந்து அளவு வந்து எடுக்கிறாங்க. அதே மாரி தான் தனலட்சுமிக்கு ட்ரெஸ் வந்து அளவு எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன ஃபேஷன்ல இருக்கணும்? இந்த காலத்தில நவீன அளவு ஃபேஷன் வந்து வைங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா யாரும் வந்து முகம் சுளிக்கிற அளவு வச்சிராதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்படின்னு சொல்லும்போது, "ஓ எஸ் வச்சுட்டா போச்சு" அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல குடுகுடுன்னு கீழ இறங்கி ஓடி வராங்க. நம்ம மாயா. "எனக்கும் வந்து அளவு எடுங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. "ஏய் உனக்கு எதுக்கு அளவு வந்து எடுக்கணும்?" அப்படின்னு சொல்லி பார்வதியும், பத்மாவும் கேட்குறாங்க. "உனக்கு தான் வந்து ஃபங்ஷன் மேல விருப்பம் இல்ல. எதுலயும் ஆசை இல்ல, நாட்டம் இல்ல. அப்படி இருக்கும்போது, எதுக்கு தேவையில்லாம மூக்க நுழைக்கிற? ஃபங்ஷன் யாருக்கு வைக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் வந்து இந்த மாரி துணியெல்லாம் வந்து தச்சு போடுவாங்க. நீ தான் வந்து உன் ஊருக்கு போம்போது டெய்லர் வச்சு அளவு எடுத்துக்க. இங்க அந்த மாரி டெய்லர்லாம் யாரும் கிடையாது. அப்படிங்களா? அந்த ஊர்ல வந்து ஜாக்கெட் பிட்லாம் யாரும் தச்சு குடுக்க மாட்டாங்க. இந்த ஊர்ல தான் தச்சு குடுப்பாங்கன்னு சொல்லி, பத்மா மூக்கையும், பார்வதி மூக்கையும் அறுக்கிற மாரி வந்து சூப்பரா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. நம்ப மாயா. பேச்சுக்கு பேச்ச வந்து இந்த பொண்ணு தான் பேசுவான்னு தெரியும்ல. இதனால எதுவும் பிரச்சனை வந்துற போதுன்னு சாருமதியோட அப்பா வந்து பயந்துகிட்டு, "ஏம்மா ட்ரெஸ் தானம்மா நல்லா தச்சுக்கம்மா. ஏம்மா இந்த பொண்ணுகிட்ட வந்து பேசி வாய குடுத்து புண்ணாக்கிக்கிறீங்க? இனிமேட்டு மாயானால எந்த பிரச்சனையும் வராது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ரகுராம்லேருந்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு தான் சிரிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஃபங்ஷனுக்கு தான் நான் தான் ஒத்துக்கிட்டேனே. நல்லபடியா ஃபங்ஷன் வந்து நடத்த தான் போறோம் அப்படின்னு சொல்லும்போது, சாருமதியோட ஃபேஸ வந்து காட்டுறாங்க. அவங்க அப்பா, அம்மா ஃபேஸ் எல்லாம் சுருங்கி போயிடுது. பத்மாவும், பார்வதியும் கடுப்பாயிடுறாங்க. இவ நெனச்ச நேரத்துக்கு வந்து மாத்தி மாத்தி பேசுவா. இதுக்கெல்லாம் வந்து நம்ம பொறுப்பாக முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன ஆச்சு? மாயா வந்து புரிஞ்சுக்கிட்டா. புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் ஆயிடுச்சு. அவ்வளோதானே. ஃபங்ஷனுக்கு வந்து ஒத்துக்கிட்டியா மாயா? ரொம்பவே சூப்பர்ங்கிற மாரி தனலட்சுமி, அந்த சைட்ல இருக்கிற ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரொம்ப அதிகமானனால, இவங்களால எதுவுமே பண்ண முடியாத மாரி காட்டி, இந்த எபிசோட வந்து அருமையா முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.